இந்த வீடியோ எத்தனை பேர்கிட்ட போய் சேரும்னு தெரியலை. பட் இதை கிளிக் பண்ணி பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு புதிய வழிகாட்டலாம் இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்புகிறேன். லைஃபோட 8 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக டூ வாட் யூ லவ், டோன்ட் கேர் அபவுட் வாட் பீப்புள் திங்க். அதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு அடுத்தவங்கள பற்றி யோசித்து நீங்கள் இப்போ பண்ணாமல் விட்டிங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழித்து அந்த இடத்துல நின்று யோசிக்கும் போது இது அப்போவே பண்ணியிருந்துருக்கலாமே, இதனால் பண்ணாமல் விட்டோமே அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒருபோதும் நீங்கள் நிற்கவே கூடாது. ஏன்னா இப்படி பேசுகிறவங்க யாரும் நமக்காக நிற்க போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தாராளமாக பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட்டாக டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அதாவது உங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஃபேமிலி மட்டும்தான் உங்கள் மேலே ட்ரூவாக உண்மையான அன்போடு இருக்கிறவங்க. ஏன்னா எல்லாருமே அவங்களுக்குன்னு இருக்க ஒரு தனிப்பட்ட இன்டென்ஷன் இருக்குமே தவிர்த்து அதை தாண்டி நம்ம வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியவே முடியாது. ஸோ எப்பயும் உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி கூட ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரெசண்ட்டில் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட்டாக கண்ட்ரோல் யுவர் மைண்ட் லைக் அ ப்ரோ. அதாவது உங்களோட பழக்க வழக்கங்கள் அண்ட் உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட கோபம், உங்களோட சோகம், உங்களோட அழுகை, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் இது எல்லாமே உங்களை அடிமைப்படுத்தாமல் அது எல்லாத்தையும் நீங்கள் அடிமைப்படுத்த கற்றுக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் மைண்டை ஒரு ஸ்லேவாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களை நீங்களே புதுசாக உணர்வீங்க. அடுத்தது 4வது பாயிண்ட்டாக டோன்ட் ஸ்டக் அட் மிஸ்டேக் அண்ட் ஃபெயிலியர்ஸ். அதாவது ஏதோ ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்க அல்லது ஏதோ ஒரு ஃபெயிலியர் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதே இடத்துல இருந்து ஃபீல் பண்ணாமல் அது என்ன உங்களுக்கு லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நல்லா கற்றுக்கிட்டு அது மூலமாக இன்னும் க்ரோ ஆக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு தவறோ அல்லது ஒரு தோல்வியோ இல்லாமல் ஒரு டிராஸ்டிக் க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அடுத்த பாயிண்ட்டாக ஃபினான்ஷியலி சக்ஸஸ். அதாவது ஃபினான்ஷியலி சக்ஸஸாக இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயத்தைய கூட ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு சில பேர் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்கள் நிறைய வாங்குவாங்க. வாங்கி 2 டேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டோட ஏதோ ஒரு மூலையில் போய் கிடக்கும். ஸோ அது தேவையில்லாத செலவு தானே. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய செலவுகள்லாம் குறைச்சி அதை சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய சின்ன சின்ன சேவிங்ஸ் கூட ஃப்யூச்சரில் நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும். அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். லைக் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. எது பெஸ்ட்டுன்னு பார்த்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது 6th பாயிண்ட்டாக மூவ் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் டேக் ரிஸ்க்ஸ் டு அச்சீவ் எனிதிங். உங்களோட கம்ஃபர்ட் ஜோன், அதாவது உங்களுக்கு பரிச்சயமான ஒரு சூழ்நிலை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே வாங்க. அப்படி வந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டீச்சர் நடத்தும் போது ஏதோ ஒரு டவுட் வருது. அதை எந்திரிச்சு நின்று கேட்க கூட ஒரு தயக்கப்படுவாங்க. நம்ம எந்திரிச்சு நின்று கேட்கும்போது கரெக்டாக கேட்போமா, நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் என்னென்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருப்பாங்க. சரி கேட்க வேணாம் விட்டுறலாம் அப்படின்ட்டு. இப்போ ஆஃபீஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அங்கே சில விஷயங்கள் பிடிக்கலைன்னா கூட அதை விட்டு மூவ் ஆன் பண்ணாமல் அங்கேயே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சூழ்நிலை பழகிருக்கும். இன்னொரு ஆஃபீஸ் போகணுன்னா நிறைய பேர்த்த மீட் பண்ண வேண்டியது இருக்குமே, இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியது இருக்குமே, இதை விட கம்மி சேலரியாக கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்ட்டு ட்ரை கூட பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க ஒரு வேளை ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை விட ஒரு ஹை சேலரி பேக்கேஜ் கூட கிடச்சிருந்துருக்கலாம். ஸோ உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே உங்களுக்கு ரிஸ்க்குன்னு தெரியக்கூடிய ரிஸ்க்கை எடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. அடுத்தது 7th பாயிண்ட்டாக கேர் அபவுட் யுவர் ஹெல்த். ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுல தப்பே இல்லை. அதுக்காக சின்ன சின்ன செலவுகள் கூட பண்ணி ஒரு சீரான உடல் நலத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். லாஸ் ஆஃப் ஸ்லீப், அப்புறம் இந்த வெளியே சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். லைக் ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல் மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த்து உங்களோட பொறுப்பு. நீங்கள் ஹெல்த்துக்காக இப்போ பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு சீரான உடல் நலத்தை கொடுக்கும். அடுத்தது 8th பாயிண்ட்டாக டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு லைக்ஸ் யூ. அதாவது எல்லாத்துக்கும் உங்களை பிடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் நீங்களாக இருங்க. ஏன்னா உங்கள் மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிறதையே எல்லாரும் நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா, அது போதும். உங்களை புரிஞ்சிக்க முடியாதவங்க கிட்ட நீங்கள் எவ்வளோ தான் ஆர்கியூ பண்ணாலும் அதனால் எந்த யூஸுமே கிடையாது. ஸோ பி யுவர் செல்ஃப் அண்ட் லவ் யுவர் செல்ஃப். உங்கள் மேலே நீங்கள் நிறைய லவ் வச்சு உங்களை நீங்களே ஃபர்ஸ்ட் நம்புங்க. இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்